நான் உங்கள் ராஜா. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோட A6ஓட BCM2 அடாப்டர் போகிறோம். ஓகேங்களா, இது வந்து இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, மல்டிபிராக் வச்சு BCM2 அடாப்டரில் வெர்ஷன் 2 அடாப்டர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வெர்ஷன் 2 அடாப்டரில் பார்த்தீங்கன்னா 2 அடாப்டர் வரும். ஓகே, ஒவ்வொரு BCM டைப்புக்கு ஏற்றாப்புல வெர்ஷனுக்கு ஏற்றாப்புல 2 வித்தவுட் சால்ட்ரிங் போர்டு வரும். இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. இப்போ நான் ஆக்சுவலாக கரெக்டான டைப்பை பார்த்து அதுக்கான டைப்பை நான் பிசிபியை கனெக்ஷன் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், மல்டிபிராக்கு ப்ளஸ் அதோட கேபிள் கனெக்ஷன் கொடுத்து நம்ம பிசிஎம்மில் கரெக்டான பாயிண்ட் அவுட்டை செக் பண்ணி நம்ம கிளிப்பு போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்ததாக சாஃப்ட்வேருக்கு வர்றோம். ஓகே சார், ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம மல்டிபிராக் ஓப்பன் பண்ணிட்டோம். இம்மாபிளைசர் ஆப்ஷனில் போயிடுறோம். போயிட்டு ஆக்சுவலாக ஆடியில் போயிட்டு இம்மாபிளைசர் ஆப்ஷனில் உள்ளே போனதுக்கப்புறம் இதிலே பார்த்தீங்கன்னா BCM2 அடாப்டர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஆக்சுவலாக அடாப்டர் 1, அடாப்டர் 2. இது அடாப்டர் 2 டைப்பில் உங்களுக்கு வந்து 2 டைப்பான MCUs வரும். ஒன்று 3634, இன்னொன்று 3635. இந்த மாதிரி 2 விதமான MCUக்கும் அடாப்டர் வரும். ஓகே, இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிறது வந்து 3634ன்ற டைப்பு. இப்போ இந்த டைப்பை நம்ம செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா BCMல D ஃப்ளாஷ், B ஃப்ளாஷ் 2 ஆப்ஷன் ரீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு உள்ள டயக்ராம் இருக்கும். இது மல்டிபிராக்கு, கேபிள், BCM இதே மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் 2 டைப்பான அடாப்டர் வெர்ஷனுக்கும் அடாப்டர் 1க்கு ஒரு PCP ஃபோட்டோவும் ப்ளஸ் அடாப்டர் 2க்கு ஒரு PCP ஃபோட்டோவும் இருக்கும். இதில் நம்ம எந்த வெர்ஷன் மேட்ச் ஆகுதோ அந்த வெர்ஷனில் நம்ம அடாப்டரை கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரீட் பண்ண போகிறோம். இப்போ ரீட் கொடுக்குறோம். ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா ரீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இதில் ஃபைல் ஃபுல்லாமே ரீட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிட்டு அடுத்து தேவைன்னா B ஃப்ளாஷ் ரீட் பண்ணிக்க போகிறோம்.